பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமற்ற இந்த உலகில் சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து போகும் மனிதர்கள் இங்கு எது நிரந்தரம் என்பதை உணராமல் வினையை உருவாக்கும் வாழ்வையே வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த உறவு, நட்பு என யாவருமே நாம் முற்பிறப்பில் செய்த வினைப்பதிவுதான் அவர்கள். அப்படி நம் சுற்றம் யாவரும் வினையாளர்கள் என்பதை உணர்ந்து அவரவர் வினை தீர்க்க இந்த பொய் பிறவியை நீக்கவே இங்கு வந்துள்ளார்கள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ஆகையால் அவரவர் வினைக்கு ஏற்பவே கிரகங்கள் அவர்களை வழிநடத்துவதை உணர்ந்து நமக்கான வாழ்வை நாம் வாழ வேண்டும். இந்த நிரந்தரமற்ற வாழ்வில் மனம் கொண்ட மனிதர்கள் வாழ்வில் வினையை உணராமல் இன்பம் துன்பம் என்றும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கொண்டு வாழ்வை வாழ்கின்றனர். அனைத்தும் மனதின் மாறுவேடம் என்பதை புரிந்துணராமல் எதையோ தேடி ஓடுகிறார்கள். இந்த வாழ்வில் எது நடந்தாலும் அது வினைக்கு சம்பந்தப்பட்டது என்ற தெளிவு வந்துவிட்டால் இங்கு பிரச்சனைகளே இல்லை. ஆன்மா என்பது நிரந்தரமான ஒன்று. அதில் வினைகள் பதிவாகி உள்ளதால்தான் அதுவது பிறவி எடுத்து வினை தீர்க்க வருகிறது. ஆக இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையை கடப்பதற்கும் நிரந்தரமான ஆன்மாவை உணர்வதற்கும் இங்கு இருப்பை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். உலக நாடக மேடையில் அவரவருக்கான பாத்திரங்களில் அவரவர் நடிக்கிறார்கள். அதில் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் உருவாகி அது நடக்காமல் மனம் விரக்தியுடன் பலர் மரணிக்கிறார்கள். அந்த மன விரக்தி என்பது காயமாக இருந்து ஆன்மாவில் பதிந்து வினையாகி சுற்றமாக அமைகிறது. ஆக நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் என எல்லாம் பிறவி எடுப்பதற்கே காரணமாக இருக்கிறது. இந்த வாழ்வு மாயை வினைக்கு உட்பட்டது என்ற புரிதல்கள் இல்லாததால் பிறரிடம் போட்டியும் பொறாமையும் கொண்டு பிறர் வாழ்வில் தலையிட்டு தான் என்ற அகந்தையுடன் பிறரை ஆராய்ந்து காயங்களை உண்டாக்கிவிட்டு வாழ்வும் சாவும் வாழ்வென்று பிறவி வினைக்குள் சிக்குண்டு விடுகிறார்கள். இந்த காயங்கள் யாவுமே வினையின் ஊடுகள் என்றும் இங்கு நாம் நினைத்த இன்பங்கள் அனைத்தும் துன்பத்திற்கு வழி என்றும் அதுவே நாம் இங்கு பெற்ற துன்பங்கள் நமக்கு விடை தீர்க்கும் வழி என்றும் உணர்ந்து தெளிந்தவர்கள் எல்லா காயங்களையும் அனுபவமாக்கி அந்த காயங்களுக்கு நன்றி சொல்லி சவாலான இந்த வாழ்வை சாதனை வாழ்வாக மாற்றிக்கொள்வார்கள். மேலும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு எதிர்வினை உண்டாக்காமல் எல்லோரையும் ஆன்மாவாக பார்த்து யாருடைய செயலிலும் தலையிட மாட்டார்கள். யாரை சார்ந்தும் வாழ மாட்டார்கள். எதையும் தனதாக கருத மாட்டார்கள். வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அன்பும் அறமுடைய மனிதராக வாழ்வார்கள். அதனால் அவர்களின் ஆன்மாவில் எந்த கரும்பதிவுகளும் சேராது. இங்கு அவர்களை சிலர் துச்சமாக கருதி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் கற்பித்தாலும் எதிர்வினையாற்றாமல் விலகி நின்று கொள்வார்கள். இந்த மனித மனமானது எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தாலும் அது எதிர்பார்ப்புகளுக்கும் ஆசைகளுக்கும் பலியாகி கொண்டிருப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கும். இருப்பது பொய், போவது மெய் என்றெண்ணி ஒருத்தருக்கும் தீங்கினை எண்ணாதே என்றார் பட்டினத்தார். அப்படியாக இந்த வாழ்வில் மாயையான பொய்யுலகை உண்மை என நம்பி மெய்யை இழந்து சுடுகாட்டிற்கு செல்வதற்கு முன்பு இங்கு யாருக்கும் எந்த தீங்குகளும் செய்யாமல் எந்த வினையையும் உருவாக்காமல் இங்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு சென்றுவிட வேண்டும். மனம் இயங்கும் போதுதான் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, இகழ்ச்சி, பொறாமை, கோபம் என எல்லாம் வெளிப்பட்டு மாயையான இந்த பொய் வாழ்வை உண்மை என நம்ப வைத்துவிடும். மெய்யான உடல் செயல்படாத போது
இந்த போலியான மனமானது தாம் செய்த வினையை நினைத்து அதுவே வருந்தவும் செய்யும். ஆக பிறருக்கு கொடுக்கும் நிலையில் நாம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் நம்மிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். மனதால் இயங்காமல் பேரறிவு செயல்படும் போது தெளிவு, ஞானம், பேரானந்தம் எல்லாம் உண்டாகும். அதன் பின்புதான் நாம் இங்கு எதையும் எதிர்பாராமல் பேராசைகள் கொள்ளாமல் இருப்பதை கொண்டு வாழ்வை செலுத்துவோம். அது நிம்மதி வாழ்வு மட்டுமன்றி அழகான அர்த்தமுடைய வாழ்வாகவும் இருக்கும். 2 செருப்பில் ஒரு செருப்பு அருந்து விட்டால் இன்னொரு செருப்பானது அறுபடாமலேயே புறக்கணிக்கப்பட்டுவிடும் அல்லவா? அப்படித்தான் சிலரால் சில இடங்களை புறக்கணிக்க வேண்டி வந்துவிடும். ஏனெனில் உண்மை வருவதற்குள் பொய் உலகை சுற்றி வந்து விடுவதால் உண்மை விலகி நிற்கிறது. இந்த சுயநல உலகில் எல்லாம் தனக்கு கிடைத்துவிட வேண்டும், தனக்கு மீறியதுதான் தான தருமமும் என்று வாழ்பவர்களே இங்கு அதிகம். சிலரின் பிறவிக் குணம் தன்னிடம் ஏதும் இல்லை என்றாலும் பொதுநலச் செயல்கள் அதிகம் செய்வார்கள். இந்த நிரந்தரமற்ற உலகின் வினை தீர்க்கவே அப்படி விதி அவர்களுக்கு அமைந்திருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. காலம் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு நடத்தும் போது அதை உணராதவர்களிடம் ஆன்மா, பிறவிப்பினி, அறம் இதையெல்லாம் பேசினால் அவர்களுக்கு அது புரியாது. ஒன்று மட்டும்தான் உண்மை. இங்கு யாரும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டதும் இல்லை. அப்படி புரிந்து கொள்ள வேண்டுமெனில் மிகப்பெரிய இழப்புக்கள், காயங்கள், வலிகள், வேதனைகளை சந்தித்து பெரிய பாதிப்புகளை சந்தித்து இருக்க வேண்டும். யார் மீதும் பழி போடாமல், யாரிடமும் எதிர்வினையாற்றாமல், பிறர் பொருளுக்கு அலையாமல், இதுவும் கடந்துவிடும் என்று பற்றற்ற நிலையில் அன்பு செலுத்தி பிறநலன் பேணும் அறவாழ்வை தொடர்ந்து வாழும்போது அந்த அனுபவ அறிவு பேரறிவாக மாறி இயங்கும். அது இங்குள்ள எதையும், பிற உயிர்களின் உணர்வையும் அதனின் வினையையும் உணரக்கூடிய அளவிற்கு இருக்கும். நிறைவில் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை என்பதை உணரவே இந்த வாழ்வு என்ற உண்மையை உணர்த்திவிடும். இதற்கு இத்தனை போராட்டம் என்ற தெளிவு பின்னால் தான் வரும். இந்த பேரண்டம் நம்முள்ளே இருந்தாலும் அதன் மதிப்பை பலர் உணர்வதில்லை. நான் தான் இங்கு பிரகாசம், நான் தான் இங்கு வெளிச்சம் தருகிறேன், என்னால் தான் எல்லாம் நடக்கின்றது என்கிறார்கள். இந்த பேரண்டம்தான் அனைத்தையும் நடத்தி பதிவு செய்து வருகிறது என்பது அவர்களுக்கு புரியாது. ஏனெனில் அவர்களின் கட்டம் அப்படி இயங்குகிறது. அதனால் அவர்கள் யார் நிலையையும் புரிந்துணராமல் பேதமுடன் வாழ்ந்து அல்ல முடியாததை இறைத்து காயப்படுத்தியே வாழ்வார்கள். ஆக எங்குமே நாம் தூரம் நின்று விட்டால் போதும். நம்மை யார் தவறாக நினைத்தால் நமக்கென்ன, இந்த பேரண்டத்திற்கு எல்லாம் தெரியும் என்று கடந்துவிட வேண்டும். மேலும் இங்கு காய்த்த மரம்தானே கல்லடிபடும். வினையை உணர்ந்து தன்னையே இழந்து பிறர் பொருளுக்காக அலையாமல் பிறர் நலன் பேணி அறத்தொண்டின் மூலம் ஆன்ம ஞான வெற்றிக்கு பயணப்படும் அத்தனை அன்பர்களுக்கும் எல்லா அடிகளும் விழும். அதனால்தான் பல மகான்கள் இல்லறத்தை துறந்து ஓடிவிடுவார்கள். பிற நலன் கருதி உண்மை தொண்டுகள் செய்பவர்கள் பேரண்டத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குபவர்கள் ஆவர். இங்கு யாரும் அவர்களை கட்டுப்படுத்திவிட முடியாது. அவர்களே நினைத்தாலும் அது நடக்காது. எத்தனை அடிகள் விழுந்தாலும் சரி, யார் விட்டு பிரிந்தாலும் சரி, தன் ஆன்மாவின் நிரந்தரத்தை உணர்ந்து நிரந்தரமற்ற இந்த வாழ்வில் பிறர் நலன் பேணி வினைகள் சேராத வாழ்வையே அவர்கள் வாழ்வார்கள். பேரறிவு அவர்களுள் இயங்குவதால் வேண்டாததை விலக்கியும் பிறர் வேண்டியதை கொடுத்தும் எந்த பற்றுமின்றி எதிர்பார்ப்புமின்றி வாழ்வதால் இந்த பேரண்டமே அவர்களுக்கு அருள் செய்யும். நிரந்தரமாக பேரண்டத்துள் அவர்களை பிணைத்துக் கொள்ளும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள்
என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.